யாரும் அரசியல்ல முழு நேர ஊழியன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன கமல்ஹாசன் இப்போ முழு நேர அரசியல்வாதியாகவும் முழு நேர நடிகனாகவும் இருக்கிறதா என்னுடைய பார்வையில் படுது. என்ன ஜெரஸ் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். திருமாவளவனுடைய பிறந்தநாள் விழாவில் கமல்ஹாசன் திருமாவளவனை பேசி அப்படி ஏற்றி பேசி புகழ்ச்சியின் உச்சத்துக்கே கொண்டு போய் பேசி அவருக்காக ஒரு பாட்டு பாடி அவருடைய கழுத்தில் வெள்ளி செயின் தங்க முலாம் பூசி வெள்ளி செயினை தூக்கி போட்டு அப்படியே அவரை குழுன்னு ஆக்குனது பார்த்தம்போது ரொம்ப பெரிய நடிகனாக அவர் எங்கள் பார்வைக்கப்பட்டார். மேலும் இவர் மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு காசை தண்ணியா செலவு பண்ணாதரான்னு கோவப்படுற மாதிரி தான் கட்டின வரி பணத்தை தண்ணியா செலவு பண்ணிட்டு குடிக்க தண்ணீர் இல்லாம செஞ்ச இந்த அரசாங்கத்தை பார்த்து கோவப்பட்டிருந்தால் இந்நேரம் தண்ணி வந்திருக்கும். மக்கள் நீதி மையத்தின் முதல் உறுதிமொழி: எங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 வருடத்திற்குள் தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் வந்து சேரும். டார்ச் லைட் சின்னத்தில் வாக்களி. திமுக அதிமுக 2 கட்சிக்கும் எதிரான கட்சி, மாற்றான கட்சி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட நல்மதிப்பை பெறும்படிக்கு அவர் முயற்சி பண்ணி மக்கள் சிலர் இவருக்கு ஓட்டு போட்டாங்க. பட் பலர் இவர் நடிகர் தான், ஸோ ஒரு நடிக்க தான் நம்மக்கிட்ட செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு பலர் இவருக்கு ஓட்டு போடலை. அதனால இவர் ஏதோ நம்மளை மக்கள் ஒதுக்குறாங்களோ அப்படின்னு ஃபீல் பண்ணவர் நின்ன இடத்துல அப்படியே ஒரு யூட்டனை போட்டு திமுக பக்கம் போய் ஸ்டாலின் கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டார். ஸ்டாலின் கிட்ட போய், ஸ்டாலின் நான் எனக்கு எம்பி ஆகணும்னு ஆசை, அதனால் நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கேட்டு நான் நடந்துக்கிறேன், எனக்கு தேவை எம்பி சீட்டு, அவ்வளோதான். வேறு கட்சியோட நினைப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய நினைப்போ எனக்கு துளி கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகி அவர் ஸ்டாலின் சொல்கிறதை கேட்டு அவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். ஸ்டாலினும் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் சொன்ன மாதிரியே கமல்ஹாசனை இப்போ எம்பி ஆக்கிட்டார். சரி, இந்த அரசியல் நடிப்பு இதோட முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து இங்கே உள்ள கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய திருமாவளவனையும் குளிப்பாட்டுற அளவுக்கு கமல்ஹாசன் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. திருமாவளவனை அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, இவர் என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்கிறாரு, திருமாவளவன் ஒரு புலி அப்படின்னு சொல்கிறாரு, என்னென்னமோ புகழ்கிறாரு. அந்த புகழ்ச்சிக்கு திருமாவளவன் பார்த்துறா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற வியூவர்ஸ்க்கு தெரியும். கமல்ஹாசன் உண்மையிலேயே பெரிய நடிகனாகவும் பொலிட்டீஷியனாகவும் மாறிவிட்டார் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமல்ஹாசன் இப்படி நினச்சிருக்கக்கூடும், நம்ம திமுக அதிமுக இவங்கெல்லாம் பெரிய கட்சி, இவங்கக்கிட்ட மோதி நம்ம ஜெயிக்கிறது முடியாத காரியம், மக்களும் நமக்கு ஆதரவு கொடுக்கல, நாம் நம்மளுடைய எதிரியான திமுக கையை கோர்த்து நம்மளுடைய கைகளை வச்சு அவங்களுடைய கண்களை நம்ம குத்தி அவங்கள நம்ம வெற்றி பெறணும், மக்கள்கிட்ட நற்பேரை நம்ம வாங்கணும் அவங்க கூட இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவர் எடுத்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. அவர் வாய் ஓயாமல் இந்தியா தான் எனக்கு முக்கியம், இந்திய மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லும்போதே அவர் தமிழ்நாட்டு மக்களை நம்ம சொன்னோம் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிடுவார் அப்படின்னு அவர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒர்க் அவுட் பண்ணுறது நமக்கு புரியுது. கமல்ஹாசன் ஸ்டாலின் கிட்ட சரண்டர் ஆகிட்டாரா, இல்லை ஸ்டாலினை சரண்டர் பண்ணுறதுக்காக கமல்ஹாசன் டிஎம்கேக்குள்ளே போயிருக்காரா அப்படின்னு இன்னும் வரக்கூடிய காலங்கள் தான் முடிவு செய்யும். நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.